பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஈஸ்வரன். ஈஸ்வரன், கொடியேற்ற விழா தொடர்பான முழு விவரம். பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கிறது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக உள்ள பழனி முருகன் கோயிலில் விமர்சையாக நடைபெறக்கூடிய விழாக்களில் ஒன்று இந்த தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழா இன்று முதல் 10 நாட்களுக்கு இங்கு நடைபெற இருக்கிறது. இந்த தைப்பூச திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு இங்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் சேவல் மயில் பொறிக்கப்பட்ட கொடியானது கோயில் வளாகத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. மேலதாளம் முழங்க இந்த கொடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய தங்க கொடிமரத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கொடிமரத்தின் முன்பாக இந்த கொடி வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இந்த கொடியானது இந்த மரத்தில் ஏற்றி இந்த தைப்பூச திருவிழா இன்றைய தினம் துவங்கி இருக்கிறது. இன்று முதல் 10 நாட்களுக்கு இந்த தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வருகிற 10ஆம் தேதி மாலை நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி தைப்பூச தினத்தன்று தைப்பூச திருவிழாவுடைய தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. தைப்பூச திருவிழாவிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி நோக்கி பாத யாத்திரையை வருவார்கள் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் மற்றும் விரைவாக சாமி தரிசனம் செய்யக்கூடிய வசதிகளை இந்த கோயில் நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருகிறது. நன்றி ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.